போன வாரம் பார்த்தா ஞானவேல் ஒருத்தம் அங்க இருக்கிற பேராசிரியரா, அங்க 4 மாணவிகளுக்கு பாலியல் கொடுமை. இப்படி எல்லாம் நடக்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள். போதும் இவங்கெல்லாம் ஆண்டது போதும். இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அடிப்படையிலே மதுவும் கஞ்சா போதை பொருட்கள். எங்க தெரியுமா தமிழ்நாட்டில் அதிகமா போதை வித்துட்டு இருக்காங்க? சென்னை புறநகர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் 22 லட்சம் கிலோ கஞ்சாவை வித்திருக்கிறாங்க. இதனால்தான் இந்த பிரச்சனை எல்லாம். மனித மிருகங்கள் உருவாக்குகின்ற திமுக குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சிட்டு போதை, கஞ்சா மட்டும் இல்ல, போதை பொருட்கள் காக்கைன், ஹெரோயின், LSD, ஆம்பிட்டமைன், மெட்டைலாஜியம், ஃபென்டனைல் போன்ற வெள்ளக்கார என்னென்ன போதை பொருட்கள் பயன்படுத்துறானோ அத்தனையோ தமிழ்நாட்டில் குக்கிராமத்தில், தெருவில் இருந்து, வீதியில் இருந்து, பள்ளிக்கூடம், கல்லூரி வாசல் இருக்கிற திமுகவை துரத்தி அடிங்க. போதும் அவங்க ஆட்சிதான். அவ்வளவு கோபம். ஒரு மருத்துவனாக, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக, ஒரு தந்தையாக நான் உங்களிடம் கேட்கின்றேன். உணர்வுபூர்வமா நான் கேட்கிறேன். என்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ நீ ஆள தகுதியற்றவன். உங்களுக்கு ஆட்சி தகுதி இல்லை, ஆளுநருக்கு தகுதி கிடையாது. சமீபத்தில் முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் வெளியிடுறார். அதுல ஒரு வார்த்தை கூட மதுவை சம்பந்தமா இல்லை, ஒரு வார்த்தை கூட போதை பொருட்கள் சம்பந்தமா தடுப்போம் ஒரு வார்த்தை கூட கிடையாது. இது ஒரு தீய தேர்தல் அறிக்கை. மானங்கட்டத்தனமா இல்லை உங்களுக்கு. அதுல சொல்றார் முதலமைச்சர் அவங்க தேர்தல் அறிக்கை கதாநாயகனா. அதே ஒரு காமெடி, அது சொன்னதே ஒரு காமெடி. திமுக தேர்தலை கதாநாயகன் மட்டும் இல்ல, கதாநாயகனும் கிடையாது, காமெடி கிடையாது, வில்லனும் கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் பாரு, அதுல ஒண்ணுமே கிடையாது. இது தயார் செய்யாருன்னா கனிமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் ஒரு பெண்ணு தயாரிச்ச தேர்தல் அறிக்கையில இன்னைக்கு கோடிக்கணக்கான குடும்பங்கள் பாதிப்பு, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லைன்னா எதுக்குமா இந்த தேர்தல் அறிக்கை? நீங்க தானமா ஊர் ஃபுல்லா போயிட்டு முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னு சொன்னீங்க. இன்னைக்கு போதை பொருட்களால எவ்வளவு குடும்பங்கள், இளைஞர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த தலைமுறை அழிகின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது. அதை பத்தி உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட தேர்தல் அறிக்கை சொல்ல முடியாதா? எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒரு மாதத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கை நாங்கள் தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம், இதுதான் எங்களுக்கு வேணும். அவர் கொண்டு வந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் போதை ஒழிப்பு பிரிவை உருவாக்குவோம், புதிதாக உருவாக்கி இந்த போதையை ஒழிப்போம் என்று சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமி எங்க? அதை பத்தி வாயை எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கின்ற திமுக தேர்தல் அறிக்கை எங்க? இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் நான் சொல்றது சாதாரண பிரச்சனை கிடையாது. எவ்வளவு மோசமான பிரச்சனைகள் இருக்கிறது. தினம் ஊழல் ஊழல், லஞ்சம், கொலை கொலை கொலை. திமுக முதலமைச்சர் சுத்தி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அமைச்சர் நான் சொல்ல மாட்டேன், அவங்க 4 பேர் வியாபாரி. அதுல பெரிய வியாபாரி யாரு? ஏவா வேலு. 2வது பெரிய வியாபாரி சேகர் பாபு. 3வது பெரிய வியாபாரி இந்த 10 ரூபாய் யாரு? 10 ரூபாய் பாட்டில் செந்தில் பாலாஜி. அவர் அமைச்சரா இல்ல, ஆனா அமைச்சரோட பெரிய பொறுப்பு இல்லை. 4வது வியாபாரி நேரு. இந்த 4 வியாபாரிகள் தான் அரசாங்கத்தை நடத்துறாங்க. முதலமைச்சர் என்ன போட்டாலும் கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு. அது என்ன நடக்குதுன்னு தெரியல, நிர்வாகம் என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டை கடன்ல தத்தளித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. ஒரு நிர்வாகம் தெரிஞ்சவங்க இப்படிலாம் செய்வாங்களா? நமக்கு விடுதலை அடைந்து 79 ஆண்டுகள், இவங்க ஆட்சிக்கு வந்து 74 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது விடுதலை அடைஞ்சு 1947 விடுதலை கிடைச்சது. 2021 திமுக தமிழ்நாட்டை ஆண்ட தொடங்கிய ஆண்டு. அந்த 74 ஆண்டுகளில் 47 இருந்து 2021 வரை தமிழ்நாட்டுடைய மொத்தம் நேரடி கடன் 4,56,000 கோடி. அதுல எத்தனையோ ஆட்சிகள் வந்தார்கள். தொடர்ந்து வந்து 4,56,000 கோடி கடன், நேரடி கடன், நிர்வாக கடன்.
டைரக்ட் டெத்ஸ் சொல்றது. இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சி வந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டோட நேரடி கடன் கூடுதலாக 4,96,000 கோடி. 5 லட்சம் கோடி இந்த துப்பில்லாத ஆட்சி கடன் வாங்கியிருக்கு. திறமை இல்லாத ஆட்சி, நேர்மை இல்லாத ஆட்சி கடன் வாங்கியிருக்கு. 5 லட்சம் கோடி 5 ஆண்டுகளில் கடனை வாங்கி என்னையா செஞ்சீங்க? ஆனா மூலதன செலவுன்னு இருக்கு, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. 5 லட்சம் கோடி இல்ல, 1,66,000 கோடி தான் மூலதன செலவு, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னா இந்த கட்டுமானங்கள் உருவாக்குற ரோடு, பிரிட்ஜ், காலேஜ் இதெல்லாம் கட்டுறது. அதுல 1,66,000 கோடி. இப்போ ஒரு வீடு வாங்குறது கடன் வாங்கலாம், தப்பே கிடையாது. வீடு கட்டுறது கடன் வாங்கலாம். சரி, நான் வீடு கட்டுறேன்பா, என்னுடைய கனவு. கடன் வாங்கி வீடு கட்டலாம். வீடு கட்டினதுக்கு அப்புறம் வீட்டினுடைய செலவுக்கு கடன் வாங்க முடியுமா? வீட்டுக்கு நீங்க மளிகை சாமான் வாங்குறது கடன் வாங்கி மளிகை சாமான் வாங்குற, வீட்டுக்கு பால் வாங்குறதுக்கு கடன் வாங்கி பால் வாங்குற, வீட்டினுடைய குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கடன் வாங்கி ஃபீஸ் கட்டுற, வீட்டு ட்ரெஸ் வாங்குறதுக்கு கடன் வாங்கி ட்ரெஸ் வாங்கினா அது நிர்வாகமா? அதைத்தான் ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்கிறார். இது நிர்வாகமே கிடையாது. நிர்வாக திறமை இல்லை. திறமை ஒண்ணுமே மோசடி. எங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறார். 6 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளை. 6 லட்சம் கோடி. நான் சும்மா வந்து இந்த நம்பர் அந்த நம்பர்லாம் சொல்ல மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். புள்ளி விவரங்கள் வைத்துதான் நான் பேசுவேன், தரவுகள் வைத்துதான் நான் பேசுவேன். அந்த அடிப்படையில் நான் சொல்றேன். 6 லட்சம் கோடி ரூபாய். அதாவது இந்த மணல் கொள்ளை எல்லாத்திலையும் கொள்ளை. மணல் கொள்ளையில நான் ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன். 2023-24 தமிழ்நாட்டில் 28 மணல் குவாரிகள் இருக்கு. அந்த 28 மணல் குவாரியில 2023-24 தமிழக அரசுக்கு அதிகாரப்பூர்வமான வருமானம் மணல்னால எவ்வளவு தெரியுமா வந்திருக்கு? 27 கோடி. அதாவது ஒரு குவாரியில ஒரு வாரத்துல வர லாபம் 27 கோடி. ஒரு குவாரியில் ஒரு வாரத்துல. ஆனா ஒரு வருஷம் முழுவதும் 28 குவாரியில எல்லாம் சேர்த்து 27 கோடி தான் வந்துதான். இது ஒரு உதாரணம் தான் நான் சொல்றேன். இது போன்ற ஒவ்வொரு துறையிலும் நகராட்சி நிர்வாக துறையில 888 கோடி ரூபாய் ஊழல். இது நான் சொல்லல, இந்தியாவுடைய அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆதாரத்துடன் 250 பக்கம் ஆதாரத்துடன் கொடுத்திருக்கிறாங்க. அதே துறையில டிரான்ஸ்பருக்கு பணியிட மாற்றம், அதுல ஒரு மாசம் 361 கோடி. ஒரு மாசம் நகராட்சி துறையில டிரான்ஸ்பருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கொள்ளை. 4,800 கோடி மணல் கொள்ளை. டாஸ்மார்க் ஊழல் பாத்தீங்கன்னா 1,80,000 கோடி டாஸ்மார்க் ஊழல். நெல் கொள்முதல் 1,250 கோடி. இதெல்லாம் அடுக்கிக்கிட்டே போலாம். அதனால நீங்க சும்மா தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ வந்தோம் போனோம் பார்த்தோம்லாம் கிடையாது. உங்க குழந்தைகள் உங்கள் எதிர்காலத்தை நீங்க காப்பாற்றணும்னா இந்த திமுகவை தூக்கி எறிங்க. போதும். கையாலாகாத திமுக, திறமையற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், தகுதியற்றவர்கள், இவங்களை அப்புறப்படுத்தினாதான் ஆட்சி மாற்றம் வந்தால்தான் தமிழ்நாடு நம்ம தலை தூக்கி முடியும். இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த சமுதாயத்தை அழித்து விட்டார்கள், இந்த இளைஞர்களை அழித்து விட்டார்கள். இது காலத்தின் கட்டாயம். நான் கேட்கிற இன்னொன்னு, இந்த பகுதியில் அரசு ஊழியர்கள் அதிக அளவில் இருக்கிறீங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்கள் வரிஞ்சி கட்டிட்டு திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க. ஜாக்டோ, ஜியோ, அந்த ஆசிரியர் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம் எல்லாம் திமுக போன தேர்தலில் ஓட்டு. என்ன கிடைச்சது உங்களுக்கு? என்ன பண்ணாங்க? உங்களோட கோரிக்கை என்ன? எங்களுக்கு 2003 கிடைத்த பழைய ஓய்வூதியம் வேண்டும் என்று அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை வச்சீங்க. இதே திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியத்தை அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் தருவோம் என்று சொன்னார்கள். 5 ஆண்டு காலம் ஒரு ஆணியம் கொடுக்கல. 5 ஆண்டு காலம் அமைதியா இருந்துட்டு இந்த ஜனவரி மாசம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர் சங்கமோ நாங்க போராட்டம், தொடர் போராட்டம் சொன்ன உடனே பயந்து போயிட்டு ஏதோ ஒரு அறிவிப்பு, நாங்க ஏதோ ஒரு ஓய்வூதியம் திட்டம். 3 மாசம் ஆயிடுச்சு.
இது வரைக்கும் 3 மாசத்துல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் ஓய்வு பெற்றாங்க. அவங்ககிட்ட ஒரு பைசா கூட போய் சேரல. எவ்வளவு பெரிய ஏமாத்து! அரசு ஊழியர்களோ ஆசிரியர் சங்கத்தையோ